Minasa konbanwa. நம்ம இன்னைக்கான கான்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி if you find this video useful please share with your friends who are learning Japanese because N4 முடிச்சிருந்தாங்களோ N3 pursue பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணா so I think it will reach to the right audience and make more meaningful to my effort. So let's get into the video now. ஓகே. நம்ம ரேண்டமா N3 கிராமர் ஆர்டர்ஸ் பார்க்காம, ஐ திங்க் மோஸ்ட் காமனா எவ்ரிஒன் இஸ் யூசிங் த ஷின்கான்சன் மாஸ்டர் ஃபார் த கிராமர். ஸோ நம்ம அந்த புக்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ லெசன் 1ல அந்த புக்ல உச்சினி, ஐதான், ஐதானி, தேக்கரா நாய்த்தோ, தேக்கராதே நாக்கெரெபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 கிராமர்ஸ் ஆல்ரெடி இந்த சேனலில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் தட். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம தொக்குரோ தான் அந்த தொக்குரோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் அதுதான் ரிமைனிங் இருக்குது. தொக்குரோ டைமிங் ஆஃப் ஆக்ஷன் இது நம்ம ஆல்ரெடி N4ல நம்ம பார்த்துருப்போம். பட் ஸ்டில் வந்து இந்த தொக்குரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த தொக்குரோ வந்து நீங்கள் கைவால் யூஸ் பண்ணுவீங்க. ஜாப்பனீஸ்மே இது காமனாக யூஸ் பண்ணுற கிராமர். ஸோ இந்த தொக்குரோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா 3 விதமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆல்ரெடி நடந்தது, நடக்க போகிறது, அண்ட் தென் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த தொக்குரோ யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தொக்குரோ தான். ஜிஷோகே கூட தொக்குரோ தான். ஸோ ஜிஷோகே கூட வருதுனால டிக்ஷனரி ஃபார்ம் வந்து ஃபியூச்சருக்கு சொல்கிறது. வேர்ப் தேயிரோ ப்ளஸ் தொக்குரோ வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு சொல்கிறது. வேர்ப் தா ப்ளஸ் தொக்குரோ தாக்கே வந்து பாஸ்ட்டுக்கு சொல்கிறது. ஃபர்ஸ்ட்டு வேர்ப் ரூ தொக்குரோ தான். மீனிங் வந்து ஜஸ்ட் அபவுட் டு டூ சம்திங். அதாவது இப்போ ஃபியூச்சரில் ரூ கூட வருதுனால ஃபியூச்சர் தான். ஸோ நியர் ஃபியூச்சராக இருந்தாலும் ஓகே, ஃபார் ஃபியூச்சராக இருந்தாலும் ஓகே, நம்ம இந்த தொக்குரோ தான் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இம்மா ராக்கெட் தொகா தொபிதட்ஸு தொக்குரோ தான். ஸோ த ராக்கெட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு டேக் ஆஃப். ராக்கெட் இப்போ ஜஸ்ட் இன்னும் 1 மினிட்டாக இருக்கலாம், 2 மினிட்டாக இருக்கலாம், டேக் ஆஃப் ஆக போகுது. ராக்கெட்டோ தொபிதட்ஸ் டு டேக் ஆஃப். அண்ட் தென் வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட இம்மா இஏஓ தெரு தொக்குறதா. நான் வந்து வீட்டிலேருந்து இப்போ கிளம்ப போகிறேன், ஜஸ்ட் இப்போ கிளம்ப போகிறேன். கொரைக்கரா கைகிஓ ஹஜிமெரு தொக்குறதா. மீட்டிங் வந்து இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம ரூ தொக்குறதா நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பு தேயிரு ப்ளஸ் தொக்குரோ இந்த மிடில் ஆஃப் டூயிங் சம்திங். ஸோ தேயிரு வருதுனாலே கண்டினியூஸ் ஃபார்ம் கூட தொக்குரோ போடுறதுனால இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு இந்த தேயிரு ப்ளஸ் தொக்குரோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இப்போ நான் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கிறேன், அது மாதிரி இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம தேயிரு ப்ளஸ் தொக்குரோ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஷிக்கின் ஷூஸ் மாஹோ மீத்தேயிரு தொக்குரோ சென்சேனி சூய் சரேத்தா. அதாவது நான் எக்ஸாமுக்கு நடுவில் ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுனால சென்சே வந்து என்னை வார்ன் பண்ணாங்க. வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட இம்மா ரிப்போர்ட்டு ஓ கைத்தேரு தொக்குரோதேஸ். நான் வந்து இப்போ ரிப்போர்ட் எழுதிட்டுருக்கேன். சோதோ கோஹான் ஓ தபைத்தேரு தொக்குரோதேஸ். நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்குறேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிகிட்ருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு கண்டினியூஸ் ஃபார்ம் கூட வரப்போகுது. இந்த மிடில் ஆஃப் டூயிங் சம்திங்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ப் தா ப்ளஸ் தொக்குரோ. ஸோ தா வந்திருந்தோடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது நான் இப்போ தான் நான் முடிச்சேன்னு சொல்கிறதுக்கு நம்ம தா ப்ளஸ் தொக்குரோ யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் இப்போ தான் ஸ்டேஷன் வந்தேன், நான் இப்போ தான் என்னோட ஒர்க் முடித்தேன். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியோரிகா தெக்கித தொக்குரோஹே தொமுதாச்சிக்கா கித்தா. ஸோ நான் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தாங்க. அதே மாதிரி சக்கி ஓ ஷிகத்தோகா ஓவத்த தொக்குரோதேஸ். நான் ஜஸ்ட் இப்போ தான் ஒர்க் முடித்தேன். அண்ட் தென் இமா ஏக்கினி சுயித்த தொக்குரோதேஸ். நான் இப்போ தான் ஸ்டேஷனுக்கு அரைவானேன். அது மாதிரி ஜஸ்ட் இப்போ தான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு, நம்ம முடிஞ்ச விஷயத்த பண்ணேன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து தா ப்ளஸ் தொக்குரோ யூஸ் பண்ணுவோம். நம்ம லெசன் 1ல இருக்க 4 கிராமர் வச்சு சின்ஸ் வி ஆல்ரெடி கவர் த 4 கிராமர்ஸ் ஒரு குட்டி Q&A பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிஹோன் நீரு நானி நானி தொதோயமாவோ மித்தாய் தேசு. ஆப்ஷன்ஸ் ஆர் உச்சினி, ஐதா, தொக்கோரோ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் உச்சினி. ஸோ ஃபர்ஸ்ட் இரலவென்ட் பார்த்தா தொக்கரோ நம்ம அதை கேன்சல் பண்ணிடுவோம். உச்சினிக்கும் ஐதாவுக்கு வேணால் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ பிகாஸ் ஐதா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறது, உச்சினி வந்து ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம இந்த உச்சினி யூஸ் பண்ணுவோம். இங்கே மித்தா இருக்கிறதுனால நம்ம உச்சினி போட்டால் தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐதாக்கு இதே சென்டென்ஸை நம்ம லைக் யூஸ் பண்ணும்போது நிஹோன் நீரு ஐதா நீ துதோயமாவோ மிமாஷிதாக்கு வேணால் நம்ம ஐதா யூஸ் பண்ணிக்கலாம். Second question. Aha ga Ryori shitteru nani nani watashi wa shukudai wo ovara setta. So the options are Aida, Aida ni, Tokoro. And the correct answer is Aida ni. ஸோ இங்கே நம்ம தொக்கரோ இரலவன் நம்ம அதை கேன்சல் பண்ணிடுவோம். பட் ஐதா நீக்கும் இந்த ஐதாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த ஐதா நீ வந்து ஒரு விஷயம் வந்து ஹேப்பன் டியூரிங் த டைம். அதாவது ஒரு 2 விஷயம் நடக்குது. ஸோ அந்த 2 விஷயம்
ப்ரொலாங்கா ஆகாம கன்டினியூஸா போயிட்டே இருக்காம நடுவுல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம ஐ தான் நீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அம்மா சமைக்கிறாங்க அண்ட் தென் நம்ம ஹோம் ஒர்க் பண்றது 2மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆக்ஷன். நம்ம ஹோம் ஒர்க் வந்து அந்த காலகட்டத்துக்கு நடுவுல நான் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன். அதனால நம்ம ஐ தான் நீ யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ தான் வரும்போது 2 விஷயமே கன்டினியூஸா ஒரே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஐ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியோரி ஷித்தே இரு ஐதா தெரேபி மித்தே இத்தா. நான் வந்து ஃபுல்லா அந்த டைம் ஃபுல்லாவே நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி சொல்றதுக்கு வந்து நம்ப ஐ தான் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லாதனால வந்து நம்ப ஐ தான், நீ தான் கரெக்ட் ஆன்ஸர்ன்னு நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், "このバタンは押して何々機械は動きません." So the options are からでないと、間にところ. And the correct answer is からでないと. ஸோ கராதே நாய்த்தோ வந்து ஒரு விஷயம் நடக்காம இன்னொரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணாம இந்த மிஷின் ஒர்க் ஆகாதுன்னு நம்ம சொல்றாங்க. கொன பட்டன் வோ ஒஷித்தே கராதே நாய்த்தோ கிகாய் வா உகோக்கி மாசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஷோனி நிஹோங்கோ பெங்கேஷித்தே கம்பரி மாஷோ. அண்ட் ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த கிராமர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ ஃபார் மோர் JLPT grammar in Tamil and don't forget to share with your friends.